Hi students, this is Azaruddin. இன்னைக்கு ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. எம்பசி ஆஃப் இந்தியா, ஃபிலிப்பைன்ஸில் இருக்க எம்பசி ஆஃப் இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைசரி ஃபார் நேஷ்னல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அவங்க வந்து டோட்டலாக 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பசியோட ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது இது பப்ளிஷ் பண்ணி. அந்த 4 பாயிண்ட்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, only those students who have taken admission for the MD course, அதாவது MD course, BS க்கு அப்புறம் MD course in Philippines before 18th November 2021 would be considered to fulfilling the eligibility for the registration to practice medicine in India. அதாவது MD course before 18th November அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அங்கே பண்ண இன்டர்ன்ஷிப் வேலிட் இன் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து திரும்ப இன்டர்ன்ஷிப் பண்ண தேவையில்லை. அவங்க டைரெக்டாக FMG எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போயிடலாம். அதாவது டாக்டராக இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தான் லைசன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம செகண்ட் பாயிண்டில் NMC என்ன சொல்கிறாங்கன்னா, BS அண்ட் MD கோர்சஸ் ஆர் 2 செப்பரேட் டிகிரி இன் த ஃபிலிப்பைன்ஸ். அதாவது BS அண்ட் MD கோர்ஸ் ரெண்டுமே செப்பரேட் டிகிரி. அதனால் BS அண்ட் MD ரெண்டுமே தனித்தனி டிகிரினால் இந்தியாவுக்கு ஈக்குவலான MBBS கோர்ஸ்க்கு அது ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம கசட் படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கசட் படினா 54 months வந்து கோர்ஸ் பண்ணணும், ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி அது வந்து சொல்கிறாங்க. அதுபடி இருந்தால் தான் இந்தியாவில் இருக்கிற MBBS கோர்ஸ்க்கான ஈக்குவலாக இருக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்பசி இந்த டாபிக் ரிலேட்டடாக அட்வைசரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க அவங்களோட அஃபிஷியல் பேஜில். எப்போனா 8th December, 15th December அண்ட் Jan 4th 2022க்கு NMC கிட்ட இருந்து கிடைத்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அட்வைசரிஸ் அவங்க இந்த டேட்டில் வெளியிட்டாங்க அவங்களோட அஃபிஷியல் பேஜில். அந்த அட்வைசரிஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BS கோர்ஸ் 1.5 to 2 years. இந்த கோர்ஸ் MD பண்ணுறதுக்கு முன்னாடி BS கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் MD பண்ண முடியும். இந்த BS கோர்ஸ் மெடிசன் கோர்ஸில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ NMC சொல்லியிருக்கிற மாதிரி MBBS கோர்ஸ் 4.5 years இருக்கணும். இருந்தால் தான் இந்தியாவில் வேலிட். அதாவது 4.5 years கோர்ஸ் டூரேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பி பாயிண்ட் பார்க்கலாம். பி பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, MD கோர்ஸ் யாரெல்லாம் 18th Novemberக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்களோ, அதாவது BS கோர்ஸில் MD கோர்ஸ் 18th Novemberக்கு அப்புறம் நீங்கள் அட்மிஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் இந்த நியூ கெசட் அப்ளிகபிள் ஆகும். நீங்களும் 4.5 years கோர்ஸ் அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் இன் ஃபிலிப்பைன்ஸ். அகெயின் இந்தியா வந்து நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். BS கோர்ஸ் மெடிசன் கோர்ஸில் ஆட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ MD பண்ணுறவங்க 18th Novemberக்கு அப்புறம் பிஃபோர் பண்ணவங்களுக்கு இந்த நியூ கெசட் அப்ளிகபிள் ஆகாது. 18th அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா MD கோர்ஸ் நீங்களும் 4.5 years கோர்ஸ் பண்ணணும், ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அகெயின் இந்தியா வந்து நீங்கள் FMG ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு 1 year இன்டர்ன்ஷிப் நீங்கள் இந்தியாவிலும் வந்து பண்ணணும். அதை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சி பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் பி பாயிண்டில் என்ன சொன்னாங்களோ அதே தான். பட் இதில் வந்து BS கோர்ஸும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போது யார் யாரெல்லாம் BS கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த NMC கெசட் அப்ளிகபிள். நீங்கள் 4.5 years கோர்ஸ் பண்ணணும், ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இன் ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு வந்தோம் நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதை தான் வந்து சி பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்டில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, Indian students seeking to pursue medical education in the Philippines are once again strongly to take due note to avoid academic financial loss in future. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.